பேசுகிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏப்ரல் மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கடவுள் உங்களுடைய அற்புதமாய், அதிசயமாய், நேர்த்தியாய், கிருபையாய், மகிழ்ச்சியாய், ஆனந்தமாய் வழி நடத்துவாராக. அன்பானவர்களே, நாட்டிலே மிகப்பெரிய ஒரு நிதி பற்றாக்குறை ஏற்பட்ட பொழுது அரசன் முடிவெடுத்தான், நாட்டிலே பணம் இல்லை, ஏதாவது ஒன்றை செய்து பணத்தை திரட்ட வேண்டும் என்று சொல்லி முதல் குழியை வெட்டினான். வெட்டி அதிலே மக்களை ஈர்க்கின்ற செயல் ஒன்றை செய்தான். மக்கள் அந்த குழியிலே விழுந்தவர்கள் அப்படியே மயக்கத்திலேயே இருந்தார்கள், அதிலிருந்து வெளியே வர வரைக்கும். 2வது குழியை வெட்டினான். அதுக்குள்ள போன பொழுது அவர்களுக்கு மறுபடியும் போனோம்னே தோன்றினது. 3வது குழியை வெட்டினான். மக்களுக்கு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை. முதல் குழி சினிமா என்கின்ற குழியை வெட்டினான். மக்கள்லாம் பணத்தை அதில் போட்டு அந்த மயக்கத்திலே இருந்தாங்க, வெளியே வரல. 2வது குழி லாட்டரி டிக்கெட்டை போட்டான். மக்களுக்கு அதில் போட மகிழ்ச்சியாகவே இருந்தது. 3வது குழி சாராய கடையை அவனே தொடங்கினான். மக்கள் அப்படியே மயக்கத்திலே இருந்தாங்க. பணம் அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாட்டை கட்டமைப்பது என்பதை அரசன் தீர்மானிக்கிறான். இப்படிலாம் கட்டமைச்சா நாட்டை நல்லா கொண்டு போனா பணம் நமக்கு நிறைய வரும்னு சொல்லி. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தின் வழியே சமூகத்தை கட்டமைத்தல். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த சமூகத்தை எப்படி கட்டமைக்க விரும்புகிறார், அதுதான் இன்னைக்கான செய்தி. எப்படிப்பட்ட சமூகத்தை கட்டமைச்சா நல்லா இருக்கும், நீங்க சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட சமூகத்தை கட்டமைத்தா நல்லா இருக்கும்? நீங்க அமைதியா இருந்தா நான் தொடங்கவே மாட்டேன். எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டமைத்தால் நல்லா இருக்கும்? சமாதானம், அப்புறம் மகிழ்ச்சி, நீதி, அம்மா ஒற்றுமை, இப்படி பல விஷயங்கள், நாம் விரும்புகிற பல விஷயங்கள் இதற்குள்ள இருக்கிறது. படிக்க கேட்ட திருமறை பகுதியில் இருந்து இந்த ஆண்டவர் அழகான ஒரு சமூகத்தை கட்டமைக்க விரும்புகிறார். முதலாவதாக பாதுகாப்பான சமூகத்தை கட்டமைக்கிறார். இந்த கடவுள் ஒரு மனிதனுக்கு தேவை மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமரா. எங்க சொல்லுங்களேன்? ஆலயத்தில், கோயில்களிலே, மசூதிகளிலே. ஏன் பாதுகாப்பின்மை? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், என் உயிருக்கு நான் தான் பாதுகாப்பு. Can anyone tell? ஒரு நிமிடத்தில் மனிதனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, படிக்க கேட்ட திருமறை பகுதியான ஏசாயா 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் சற்று திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அசீரியாவினுடைய கொடுமை, நாடு கொடுமைகளில் இருக்கிறது, வேதனையில் இருக்கிறது. மனிதர்கள் தினம் தினம் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற போர்ச்சூழல்.
இந்த சூழலின் மத்தியிலே இங்கே கடவுள் இடைபடுகிறார். ஆண்டவர் பேசுகிறார். தன்னுடைய மக்களை எப்படி பாதுகாப்பாய் நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் வந்திருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எங்க போனாலும் நெத்தியில ஒரு சிலுவை போட்டுக்குங்க, வீட்டு வாசல்ல ஒரு சிலுவை போட்டுக்குங்க, இங்க ஒரு சிலுவை போடுங்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு சிலுவை போடுங்க. ஏன்? உயிர் மேல பயம். எது மேல பயம்? சத்ருவோன்னு உயிர் மேல பயம். இந்த சூழலிலே தான் இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை படியுங்கள். கர்த்தாவே, நீரே என் கடவுள், உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பேன். ஏன் தெரியுமா? நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உம்முடைய பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, ரொம்ப நாளா கடவுளே நீர் திட்டமிட்டிருந்த காரியத்தை இன்றைக்கு நீ நிறைவேற்றுகிறீர். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நீண்ட ஆண்டுகளாய் காத்திருந்து நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நீண்ட நாளாய் நீங்கள் காத்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் கட்டமைக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட சமுதாயம் என்று சொன்னால், பாதுகாப்பான ஒரு சமுதாயம். வசனம் சொல்லுகிறது, 4ஆம் வசனம், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்புகிற ஒரு மிகப்பெரிய அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறார். இந்த கடவுள் யார்? எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், துன்பத்திலே, வேதனையிலே, துயரத்திலே, அவமானத்திலே, போராட்டத்திலே, நெருக்கடியிலே எனக்கு யார் இருக்கிறார்கள் என்கின்ற ஏக்க பெருமூச்சு விடுகிறவர்களுக்கு இந்த கடவுள் எப்படியா இருக்கிறாராம்? பாதுகாப்பாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, 25ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்த பண்ணி, அப்படின்னா சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லாமல் இஸ்ரேல் மக்களும் அவரை சார்ந்திருந்த அடிமைத்தனத்தில் இருந்த மக்களும் இருந்தார்கள். படிங்கம்மா. அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தமும் தெளிந்த பழமையான திராட்சரச விருந்தாக இருக்கும். இஸ்ரேல் மக்கள் சாப்பிடுவதற்கு கூட வழியில்லாத சூழலிலே இருந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே என் ஆண்டவர் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து செய்கிறாரு. ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து செய்கிறார். சில இடங்களுக்கு, சில வீடுகளுக்கு போகும்பொழுதுதான் நமக்கு இப்படிப்பட்ட கவனிப்பு இருக்கும். எல்லா இடத்திலும் இருக்காது. ஏன்? எங்க ஒரு இடத்துல பாசம் அதிகமா இருக்குதோ, நேசம் அதிகமாக இருக்கிறதோ, அங்கு நாம் செல்லுகிற பொழுது கவனிப்பும் அப்படித்தான் இருக்கும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கடவுள் யாராக இருக்கிறார்? தாயாக, தகப்பனாக இந்த கடவுள் இருக்கிறார். ஒரு பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வருதுன்னா அந்த பிள்ளைக்கு அந்த அம்மா அப்பா பக்கத்துல இருந்து பரிமாறுவாங்கல்ல, ரொம்ப அற்புதமா பரிமாறும். பிள்ளை வந்திருக்குது. இந்த கடவுள் என் பிள்ளைகளை நான் எப்படி கவனிக்க போகிறேன்? வசனம் சொல்லுகிறது, 7ஆம் வசனம், சகல ஜனங்களின் மேல் இருக்கிற அவமானத்தை, முக்காடு எப்ப போடுவாங்க? அவமானம் வருகிற பொழுது, யாரும் என்ன பார்க்க கூடாது நினைக்கிற பொழுது, உன் அவமானத்தை என் ஆண்டவர் மாற்றி, படிமா,
இஸ்ரேல் மக்களை மட்டுமல்ல, அசீரியாவினாலே யாரெல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளாக அவமானத்திற்குள்ளாக ஆக்கப்பட்டார்களோ, இன்றைக்கு உங்கள் அவமானத்தின் முக்காட்டையை ஆண்டவர் அகற்ற விரும்புகிறார். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதே என்னே சேருவரே, என்னே சருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவே என்னே சேருவரே, என்னே சருவரே. அவர் ஒருவர் மட்டுமே நம் அவமானத்தை மாற்ற முடியும். வசனம் சொல்லுகிறது, படிங்களா அந்த வசனத்தை. அவர் யாரா? அவர் யாரா? அவர் யாரா? மரணத்தை வெற்றியாய் மாற்றுகிற கடவுள். மரணத்தை கடவுள் ஒருவர் மட்டுமே வெற்றியாய் மாற்ற முடியும். மரணத்தை போய் தொட்டுட்டு வந்தவங்களை கேட்டு பாருங்களேன். யாராவது இங்க இருக்கீங்களா? மரணத்தை போய் நான் தொட்டுட்டு பார்த்துட்டு தாங்க வந்தேன். எனிபடி? எட்வர்ட் ராஜன் ஐயா, நான் இந்த பிரசங்கத்தை, ஜெசிந்த் அம்மா, நான் இந்த பிரசங்கத்தை தயார் பண்ணுவது ஒரு சிலர், பிரவீன், சம்பத் ஐயா, மரணத்தை போய் தொட்டுட்டு வந்தவங்களை கேளுங்களேன். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது கடவுளாலன்னு அவங்க சொல்லுவாங்க. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அவர் ஒரு நாள் மரணத்தை அப்படி தொட்டுட்டு வந்தது அவர் உணர்ந்திருப்பார்ல. அவங்க வீட்டில் இருக்கிறாங்கல்ல, கூட வந்து பார்த்துக்கிறாங்களே, அவங்களுக்கு தெரியும். டெய்லி அதை ஃபீல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறதற்கு காரணம் கடவுளுடைய கிருபை. என்ன? என் ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் மாற்றியிருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், செத்த பணமா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய சமுதாயத்தை ஆண்டவர் கட்டமைக்க விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, படிங்களா வசனத்தை. எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காக்கின்ற ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம். உங்கள் மனதில் இருக்கிற பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாமல் மனதிலே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, 8ஆம் வசனம், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில இராதபடிக்கு. ஹல்லேலூயா. நம்புறவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை ஆண்டவர், நிந்தைகளை, அவமானங்களை, போராட்டங்களை மாற்றி ஒரு புதிய சமூகத்தை இன்றைக்கு ஆண்டவர் கட்டமைக்க விரும்புகிறார். அது எப்படிப்பட்ட சமூகம்? அது பாதுகாப்பான சமூகம். இரண்டாவதாக, எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த ஆண்டவர் கட்டமைக்க விரும்புகிறார் என்று சொன்னால், அப்போஸ்தலரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படியுங்கள். விசுவாசியான கூட்டத்தார் எப்படி இருந்தாங்களோ
சொல்லுங்களேன். அப்பெல்லாம் நம்மளாம் யாரு? நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு அழைக்கிறா, நொறுங்குண்டே நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, முதல்ல எப்படிப்பட்ட சமூகத்தை கட்டமைக்கிறார்? பாதுகாப்பானே. இரண்டாவது, பாகுபாடற்ற சமூகத்தை கட்டமைக்க விரும்புகிறார். விசுவாசிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 1ஆம் நூற்றாண்டிலே எப்படி இருந்தார்களாம்? 32 வசனத்தை படிங்க. ஒருவரும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. எல்லாரும் எப்படி இருந்தாங்களோ? ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை. எது முதல்ல இருந்ததா? அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லுகிறது, தொடக்க காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி வந்தபொழுது எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க, ஒரு மனமாய் இருந்தார்கள், ஒரே சிந்தை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்குரியதெல்லாம் இது என்னதுன்னு சொல்லவே இல்லையா. நாடு இப்படி இருந்தா எப்படி இருக்கும், திருச்சபை இப்படி இருந்தா எப்படி இருக்கும், வீடு இப்படி இருந்தா எப்படி இருக்கும், சொந்தக்காரெல்லாம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், அப்போ வீடு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் வீடு? நினைச்சு பாருங்களேன். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, எப்படி இருக்குமா? அது இயேசுவின் குடும்பமாயிருக்கும். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அங்கு 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 என் தெருல பாட்டு, அதால உங்களுக்கு கேட்கிறேன். அங்கு இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, அன்பு உண்டு, சமாதானம் உண்டு, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும். எங்க வாழ்வாரு? நம்ம வீட்டில் இன்னைக்கு இயேசு இல்லையா? சர்ச்சில் இன்னைக்கு இயேசு இல்லையா? நாட்டில் இன்னைக்கு இயேசு இல்லையா? நான் ஒரு மனமா இல்லை. எங்கே ஒரு மனம் உண்டோ, எங்கே ஒரு மனம் உண்டோ. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த மக்கள் எப்படி இருந்தாங்களா? 33ஆம் வசனம். அவர்கள் எல்லாருமே ஒன்னா உண்டாயிருந்ததா? பூரண கிருபை. ஆண்டவரே, காலைதோறும் கிருபையினால் என்னை திருப்தியாக்கும். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை நம்மை திருப்தியாய் வழி நடத்தணும்னு சொன்னா எப்படி இருக்கணுமா? அவர்கள் தங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து, வசனம் சொல்லுகிறது 34, 35, கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதபடியிலே வைத்தார்கள். அங்க என்ன இல்லை? போட்டி இல்லை, பொறாமை இல்லை, தனக்குன்னு சேர்த்து வைக்கிற எண்ணம் இல்லை. எல்லாரும் ஒன்னா இருக்கிற எண்ணத்தை நான் எடுத்துக்கோ, வேணுமா எடுத்துக்கோ. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறார் என்று சொன்னால், இந்த திருவிருந்திலே வருகிற பொழுது கூட ஆள் பார்த்து பக்கத்தில் பார்த்து திருவிருந்து எடுக்கிறோம். நம்ம பிடிக்காதுங்க, யாருன்னா முட்டி போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. உடை தெரியுங்கள். பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க கட்டமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாதுகாப்பான சமூகத்தை கட்டமைக்க விரும்புகிறார். பாகுபாடற்ற சமூகத்தை கட்டமைக்க விரும்புகிறார். மூன்றாவதாக பயமற்ற சமூகத்தை கட்டமைக்க விரும்புகிறார். பயமற்ற ஒரு சமூகம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை படியுங்கள்.
எருசலேமுக்கு 11 கிலோமீட்டர் தூரம் உள்ள எம்மாவுக்கு அவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். யாரு? இயேசுவுக்கு எத்தனை சீடர்கள்? எத்தனை சீடர்கள்? எத்தனை சீடர்கள்? எத்தனையோ சீடர்கள். 12 அப்போஸ்தலர்கள். எத்தனையோ சீடர்கள். எத்தனையோ சீடர்கள் 2 பேர். ஒருத்தர் பேர் குறிப்பிடுறாங்க கிளையோப்பான்னு சொல்லிட்டு, இன்னொருத்தர் பேர் குறிப்பிடலாம் அது சீமோனா இருக்கலாம் என்பது ஒரு சொல்லப்படுகிற செய்தி. இதில் ஒருவர் பெண்ணாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது. நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் இவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு வருகிறார்கள். எதற்காக? எதுக்கு வராங்க? எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு வராங்க. எதுக்கு வராங்க? பயந்து வருகிறார்கள். என்ன பயம்? உயிர் பயம். தன்னுடைய தலைவனை கொலை செய்து விட்டார்கள். இயேசுவுக்கு பின்பாக நின்று கொண்டிருந்த கூட்டம் எல்லாம் சிதறி போயிருக்கிறது. இயேசுவுக்கு நெருக்கமாயிருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். நினைக்கலாம் இனி நமக்கு எருசலேமில் வேற இல்லை, எருசலேமில் இருந்தா நாம் கொல்லப்படுவோம் என்கிற செய்தியினாலே இவர்கள் புறப்பட்டு பயந்து கொண்டு எம்மாவுக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னவாகுமோ தெரியவில்லை என்று சொல்லி 3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணியின் நிமித்தமாக கவரப்பட்டவர்கள், இயேசுவின் திருப்பணி நிமித்தமாக தங்களை இயேசுவின் சீடர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் இன்னைக்கு எப்படி ஓடுறாங்க? எப்படி ஓடுறாங்க? நாட்கள் இருக்கிறது. ஜூலை 4ஆம் தேதிக்கு பிறகு நாம் பயந்து ஓடப் போகிறோமா, இங்க இருக்க போகிறோமா தெரியல. என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. எம்மாவுக்கு சென்ற சீடர்களைப் போல நாம் பயந்து கொண்டு ஓடப் போகிறோமா, இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் தயாராக போகிறோமா? ஒரு புதிய சமுதாயத்தை, ஒரு புதிய சமூகத்தை கட்டமைக்க விரும்புகிறார். தெரிந்தும் தெரியாமலும் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. கிறிஸ்தவர்கள் ஒரு தெளிவுள்ளவர்களாக வாக்கை செலுத்தி இருக்க வேண்டும். அதனாலதான் போன வாரம் சொன்ன, யாருக்கு செலுத்தக்கூடாது என்பதில் நீங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். என்ன நடக்க போகிறது நாட்டினுடைய சூழல்கள் தெரியவில்லை. நேற்றைய செய்தி மணிப்பூரிலே திட்டமிட்டு கொடூரமாக அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். வாக்குச்சாவடி சூறையாடப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட இராணுவம் போன்ற ஒரு அமைப்பு மணிப்பூரிலே சென்று அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். 2 விதமான மாடல். ஒன்று குஜராத் மாடல், இஸ்லாமியர்களை தாக்குவதற்கு, கிறிஸ்தவர்களை தாக்குவதற்கான மாடல் மணிப்பூர். 2 விதமான மாடலில் இருக்கிறோம். அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு புறப்பட்டு பயணப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் வருகிற பொழுது பயம் சில நேரங்களில் நம்முடைய கண்ணை மறைக்கும். பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. பக்கத்திலேயே ஹாஸ்பிட்டல் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தா காப்பாத்தி இருக்கலாமே. தெரியாது. தூரம் போனோம், ஐயோ ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரே, தெரியாது. பயம் கண்ணை மறைக்கும். அவர்கள் இயேசு வருகிறார். 14, 15, 16 இயேசு பக்கத்தில் வருகிறார். அவர்களுக்கு இயேசு வருகிறார் என்று தெரியவில்லை. 17ஆம் வசனம். 17 16 அவர்கள் முகம் எப்படி இருந்ததா? துக்கமுகமாய் இருந்தது. பயம், மனசுக்குள்ள பயம் இருந்தா முகம் எப்படி இருக்கும்? துக்கமுகமாய் இருக்கும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, மனதுக்குள்ளே மிகப்பெரிய பயத்தை உள்வாங்கினவர்களாக அவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். அப்ப வசனம் சொல்லுகிறது 18 24 வரைக்கும் அவர்கள் நடந்த நிகழ்வை இயேசுவோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அதுவரைக்கும் அவர் இயேசு என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. மனசுக்குள்ள பயம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே அமர்ந்து கொண்டு கூட நீங்கள் பயத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம்.
கவலையோடு இருக்கலாம். எதிர்காலம் என்னவாகும் என்கின்ற கேள்விக்குறியோடு கூட நீங்கள் இருக்கலாம். உங்களோடு இயேசுதான் பயணிக்கிறார் அப்படின்னு கூட தெரியாம கூட நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். வசனம் சொல்லுகிறது 25 27 வரை வருகிற வசனத்திலே இயேசு தன்னை யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்போது கூட அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. வசனம் சொல்லுகிறது 28 வசனம், அப்புறம் போகிறவரை போல அவர் காட்டிக்கொண்டார். எப்படி? சில நேரங்களில் நம்ம பிள்ளைங்க ஏதோ ஒரு பயத்திலோ ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கும்போது பொய்யா நம்ம சில விஷயத்தை செய்வோம். இந்த பிள்ளை மாறிடுமா, இந்த பிள்ளை மாறிடுமா. இயேசு தன் பிள்ளைங்க பயத்தோடு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கூட அப்புறம் போகிறவர்களை போல காட்டிக்கொண்டார். கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? நம்ம நினைப்போம், இந்த ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு, இந்த ஆண்டவர் என்ன விட்டு போயிட்டாரு, இந்த ஆண்டவருக்காக எவ்வளவு பண்ண. அவங்க யாரு? சீடர்கள், இயேசுவோடு 3.5 ஆண்டுகள் பயணித்தவர்கள். இப்ப பயத்தோடு இருக்கிறாங்க. உடன் வந்த இயேசு அப்புறம் போகிறவர்களை போல காட்டிக்கொண்டார். ஆனால் என் இயேசு என் ஆண்டவர், என் கடவுள், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். ஆனாலும் முடியல வசனத்தை, ஆனாலும் முடியுங்க, உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இவன் பயம் அவருடைய பேச்சு இவனுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்குது. அவர் போற போல காட்டணும். இவன் சொல்றான், எங்க கூட வந்து தங்கிடுங்களேன். குழந்தைங்க சொல்லணும், பயமா இருக்கு, என் கூட வந்து படுத்துக்குமா. குழந்தைங்க சொல்லுவாங்க. சில நேரங்கள் இப்ப பெரியவங்களே சொல்ல, பயமா இது கூட படுத்துக்கணும். அன்பான கடவுளுடைய இப்படி அவன் சொல்றான், நீ என் கூட வந்து தங்குறீங்களா, இன்னைக்கு பயத்தோடு இருக்கிறீர்களா? உன் இல்லத்தில் என் ஆண்டவர் தங்க விரும்புகிறார். உன் வாழ்க்கை குறித்து பயத்தோடு நீங்கள் இருக்கிற பொழுது என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையினுடைய பயத்தை மாற்றுவதற்காய் கடந்து வருகிற ஆண்டவராக இருக்கிறார். தைரியமா சொல்லுங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் இப்பதான் அடையாளத்தை காட்ட விரும்புகிறார். அவர் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு உட்கார்றாரு. அவர் அப்பத்தை பிட்டபோது அவன் கண்டுபிடிக்கிறான், இது என் இயேசு, இது என் இயேசு, இது என் இயேசு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, தொடர்ச்சியா நீங்கள் படிப்பீர்களானால் 32 வசனம். நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? சில நேரங்களில் நமக்கே தெரியாது, நம்முடைய உள்ளம் அப்படியே எரியும், அப்படியே தக 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 தக. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். நடக்குமா? நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். தெரியல, அவனுக்கு என்னடா நடக்க போகுது தெரியல, பயத்தோடு இருக்கிறார்கள். இப்ப வசனம் சொல்லுகிறது 33, அந்நேரமே immediately they stood up, immediately அப்பொழுது அவன் எழுந்து எங்க போறாங்க? எங்க போறாங்க? 13 வாசிங்க. அன்றைய தினமே, அன்னைக்கே எருசலேம்ல இருந்து எம்மாவுக்கு ஓடியாரா. எதனால? பயம். உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் எல்லாத்தையும்
ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இப்ப எங்க போறான்? எங்க தன்னை சாகடிப்பாங்கன்னு தெரியுமோ அங்கே போறான். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட எப்பொழுதும் பயணிக்கிற ஆண்டவர். பிள்ளைங்களுக்கு மூஞ்ச காட்டிட்டு முகத்தை காட்டிட்டு புள்ள தைரியம் ஆயிடுச்சுப்பான்னு சொல்லி டக்குன்னு காணாம போயிட்டார். நீச்சல் பழகிற இடத்துக்கு போயிருக்கீங்களா? சில நேரங்களில் பேரண்ட்ஸே நீச்சல் கத்துக்குருவாங்க. கத்து கொடுத்து டக்குன்னு காணாம போயிட்டு நம்ம எங்கடா காணும். உள்ளதான் இருப்பாரு அப்பா, உள்ளதான் இருப்பாரு, உள்ளதான் இருப்பாரு. டக்குன்னு வந்து நிற்பாரு. எங்க அப்பா நிறைய முறை எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணாரு. நான் எனக்கு பயமாயிடுச்சு, நான் கற்றுக்கவே இல்லை. திருக்குன்னு உள்ள போயிடுற மாதிரி இருக்கும். கிணத்துல தூக்கி போய் போட்டாரு. என்ன கற்றுப்பா எங்க கற்றுக்கிறது? திரு உள்ள போயிட்டு இருட்டாகுது. அப்படியே இருட்டா உள்ள போயிட்டோமோ நினைக்கும் போது அப்படியே தூக்கி வந்து நிறுத்தி வைப்பாரு. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் மீண்டும் எம்மாவிலிருந்து எருசலேமுக்கு புறப்பட்டார்கள். பயமற்றவர்களாக பாதுகாப்பான ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறார். பாகுபாடற்ற சமூகத்தை கட்டமைக்கிறார். பயமற்ற சமூகத்தை கட்டமைக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களோடு பேசுகிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, தர்மையான நாளின் கால வேளையிலும் கூட நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சமூகத்தை கட்டமைக்கணும்னு விரும்புகிறாங்க. நீர் விரும்புகிற சமூகம் பாதுகாப்பான ஒரு சமூகம், பாகுபாடற்ற ஒரு சமூகம், பயமற்ற ஒரு சமூகம். இந்த சமூகத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க அருள்தார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பின் கடவுளே. ஆமென்.